ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான சிம்பிளான ரசம் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மழை நேரத்திற்கு ஏற்ற ஒரு சாதம் கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்குங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம் எப்படி செய்யலான்னு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கிளாஸ்க்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம ரெகுலராக சமைக்கிற அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி கூடவேவும் இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்தோமா, அதுக்கு 1/4 கிளாஸ்க்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி 2-3 தடவை இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம், நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையுமே ஊற போட்டுடலாம். அரிசியும் புளியும் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 2 வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதையுமே இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இது நல்லா பொரியும் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா 2 வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா ரசப்பொடி, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவேவும் ஒரு 7-8 பல் பூண்டை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை 2 தக்காளி பழத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டே இந்த தக்காளியை பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது கூடவேவும் 1 டீஸ்பூனுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சாம்பார் தூள் இந்த ரச சாதத்துக்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த நாட்டு சர்க்கரையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம புளி கரைசலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு இருந்துச்சு புளி தண்ணி, இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் இருக்குது. இது கூடவே நார்மலான தண்ணியும் சேர்த்துட்டு நான் மொத்தம் 5.5 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க. புளி தண்ணியும் சேர்த்து தான் 5.5 கிளாஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பித்தா பிறகு அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணிய மல்லி இலையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை மீடியம் தீயில வச்சுக்கலாம். ரொம்ப சிம் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹைலியும் வைக்க வேண்டாம். மீடியம் தீயில வச்சுட்டு 4 விசில் விட்டுறலாங்க. 4 விசில் அடிக்கவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், அப்படியே கம கமன்னு வாசனை அப்படி வருதுங்க. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியுமேவும் கரெக்டாக லெவலில் இருக்குங்க. கொஞ்சம் சாதம் எங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் வித விதையாக இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு விசில் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் இந்தளவுக்கு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இந்தளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ரச சாதம் செய்யும் போது ஒரு நேரத்துலேயே சாப்பிட்றதா இருந்தால் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்குங்க. நீங்கள் மத்தியானத்துக்கு சேர்த்து செய்கிறதா இருந்துச்சுன்னா 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. மத்தியானம் சாப்பிடும் போதையும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. சரிங்க, டேஸ்ட்டான இந்த ரச சாதத்தை நீங்களும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.